இதோ ஏசோட சிஸ்டர் வராங்க. தாங்க முடியும். எப்ப பார்த்தாலும் தண்ணி பேசிட்டே இருப்பா. இம்சா. ஆமா ஆமா, எதை கேட்டாலும் ஏசு இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. சரி, கொஞ்சம் மெதுவா பேசி ஏசோட சிஸ்டர் பக்கத்துல வந்தாங்க. ஹலோ பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட் பிரதர், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னத்த சொல்ல சிஸ்டர், இன்னைக்கு ஆகஸ்ட் ஃபெஸ்டிவல். அதனால சர்ச்சில் சேல்ஸுக்கான திங்ஸ் வைக்கணும். நிறைய வேலை இருக்கு. யூத் பசங்களை வேற காணும். நாம தான் செய்யணும் போல. அது தப்பு இல்லையா பிரதர்? என் வீடு ஜெப வீடு, அதை நீங்களும் கலர் பூவையாக்குகிறீர்கள்னு இயேசு சொன்னாரு. சர்ச்ல சேல்ஸ் பண்ணலாமா? ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. போன வாரம் வந்த மெம்பர்ஷிப் கூட பணம் கட்டுறது தப்புன்னு அவங்க சொன்னாங்க. நான் என்ன பிரதர் தப்பா சொன்னேன்? கடவுள் விருப்பப்பட்டு கொடுக்க சொன்னாரு. நாம மெம்பர்ஷிப்புக்கு பணம் கட்டலைன்னா மெம்பர்ல உரிமையே இல்லைன்றோம். இயேசு என்னும் தாட்சை சரியில்லை. கிளையா இருக்க நாம என்ன மணியா கொடுக்கணும், மனசை தானே கொடுக்கணும். சர்ச்சில் பிரச்சனை பண்ணவே வருவியா? நீ எந்த யாவட்டை எல்லாம் பேசி சொல்றது? I am walking with Jesus. இயேசு சொல்றது சொல்றேன், அவ்வளவுதான். அவன் இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்துலயும் இடையில வந்து பிரச்சனை கிளப்பிட்டே திரியிறான். போன வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது நீ தானே சொன்ன. கிறிஸ்துமஸ் பத்தி பைபிள்ல எதுவுமே இல்லைன்னு சொன்னேன். ஆமா ஆமா, பத்தில் ஒரு வாரம் கேட்கறது தப்புன்னு நீ தானே சொன்ன. அளவு முக்கியம் இல்லை, மனசுதான் முக்கியம்னு சொன்னேன். 2 காசு போட்ட அந்த ஏழை பெண்ணு மாதிரி நம்ம முழு மனசோட போடணும்னு சொன்னேன். காணிக்க வசூலிக்கிறது கூட தப்பு நீ தானே சொன்ன. விருப்பப்பட்டவங்க கொடுக்கட்டும், நாமளாவே கேட்க வேண்டாம்னு சொன்னேன். அப்போ சர்ச்சில் உள்ள தேவைகளை என்ன நம்ம ரிலேட்டிவ்ஸோ வருவாங்க. கடவுள் பார்த்துப்பாரு. அவருக்குரியதை நம்ம முதல்ல தேடினா அவர் எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவாரு. பாரு, ஓவர சீன் போடாத, மென்டல் மாதிரி பேசாத. இனிமேல் இந்த இயேசு தூக்கிட்டு சர்ச்சுக்கு வராத. எல்லாரும் மாதிரி அமைதியா வந்துட்டு போ. ஏசு இல்லாத இடம் எப்படி சர்ச் ஆக முடியும்? சரி, ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு வரேன். பிரைஸ் தி லார்ட். எப்படின்னா வச்சு வீட்டில் சமைப்பாங்களோ தெரியல. நாங்கள் ஃபீனிக்ஸ் மால் போயிட்டு வரோம். ஸ்னோபர்னில் ஜாலியாக விளாடணும். நீ எங்கே போயிட்டு வர? வாக்கிங்கா? வாக்கிங் போகலான்னு கிளம்புறேன். வரீங்களா? இல்லைப்பா, ரொம்ப டயர்டாக இருக்கு. போய் தூங்கணும். சாயங்காலம் சன் டிவியில் ஒரு சூப்பர் படம் போடுறாங்க, பார்க்கணும். ஆமாம், நீங்கள் ஏசு தூக்கி நடக்கிறத இன்னும் நிறுத்தலையா? அது எப்படி நிறுத்த முடியும்? ஆல்வேஸ் வாக்கிங் வித் ஜீசஸ் தான். அதுதான் எனக்கு சண்டேஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி உன்னால எப்பவுமே ஜீசஸை கூட்டிகிட்டே நடக்க முடியுது? சண்டே மார்னிங் சர்ச்சில் 3 hours உட்கார்றது போர் அடிக்குது. அப்படியெல்லாம் சொல்லாத. உனக்கு பிடிச்சவங்க கூட நீ எப்பவுமே இருக்கணும் தானே நினைப்ப. அதுதான் அது. எனக்கு இயேசு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை எப்பவுமே அவர் கூட இருக்க. படிக்கும் போது கூட வச்சிருப்பியா? கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஞானத்தின் ஆரம்பம். அவர் இல்லாம நான் எப்படி படிக்க முடியும்? தூங்கும் போது கூட இயேசுவை வச்சிருப்பியா? ஆமா, கண்டிப்பா அவர் என் கூடயே இருப்பாரு. சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணிடுறீன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு தூங்குவேன். ஷாப்பிங், ஹோட்டல் போகும்போது என்ன பண்ணுவேன்? எப்பவுமே கூட்டு போவேன். அப்பதான் நான் என்ன வாங்கணும், என்ன வாங்கக்கூடாது, கடைக்காரர்கிட்ட எப்படி பேசணும்ல அவர் எனக்கு சொல்லி தருவார். அப்போ நாளைக்கு இன்டர்வியூக்குமா இயேசுவை கூட்டிட்டு போவேன்? கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம்? ஓவர் மொக்க பண்ணி சினிமா கூப்பிட்டா வர மாட்டேன். வீட்டுல போய் சொல்லிட்டு வா விளையாடலாம்னா வர மாட்டேன். வேஸ்ட். இதெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்கிறதே வேஸ்ட். நீங்களும் இயேசு கூட நடந்து பாருங்க. அது எவ்வளோ ஜாலியான விஷயம் உங்களுக்கே தெரியும். அடப்போ, எங்களையும் சாமியா வைக்கிறாங்க. நாங்க ஜாலியா இருக்கதான் கடவுள் எங்களை படிச்சிருக்காரு. ஸோ நம்ம ஜாலியா இருக்க போறோம். ஆளை விட. God bless you my friends. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு எம்மதான் சம்பந்தம் தான். எல்லாரும் கடவுள் தான் கூப்பிடுறோம். நோ ப்ராப்ளம். குட் குட். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் 2-3 இடம் காலியா இருக்கு. ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா மேம். என்ன வேலையானாலும் செய்யலாம். குட். உங்க பேரு
ஒருவேளை